கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்கு உறுதுணையாக 150 பறக்கும்படை குழுக்கள் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டு இரவு பகலாக அந்த வாகனங்கள் மற்றும் தவறான வகையில் பணம் மற்றும் இதர பொருட்கள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 9,06,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சரியான ஆவணங்கள் ஆதாரங்கள் கொடுத்தவர்களுக்கு இதுவரை 2,75,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தங்கம் இதுவரை 153 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 1 கிலோ தங்கம் மட்டும் இதுவரை சரியான ஆவணத்தை காட்டி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு உக்கடம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான ஒரு கண்டெய்னர் இருப்பதாகவும் அதிலே பணம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மக்களிடத்தில் வரப்பெற்ற தகவலை அளித்து அந்த வாகனம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆய்வு செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு டீ கம்பெனி அவர்களுடைய டீ பாக்கெட்ஸை கொச்சினுக்கு எடுத்து செல்வதற்காக கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வாகனம் இப்போது ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து இங்கே வருமான வரித்துறை, சுங்க வரித்துறை, அதேபோல் ஜிஎஸ்டி தொடர்பான துறை, வருவாய்த்துறை, தேர்தல் தொடர்பான அலுவலர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். முழுமையான அளவில் இந்த வாகனம் ஆய்வு செய்யப்பட்டு அதில் எந்த விதமான தவறான நடவடிக்கைகள், தவறான பொருட்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பின்பாக இந்த வாகனம் விடுவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படின்னு சொல்லப்படுது. எங்களை பொறுத்தளவில் நைட்டு 12 மணி 11 மணி அளவுக்கு இது போன்ற ஒரு தகவல்கள் வரப்பட்டு எஃப்எஸ்டி டீம் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஆர்டிஓ கோயம்புத்தூர் சவுத்து போயிட்டாரு, ப்ளஸ் அந்த உதவி தேர்தல் அலுவலர் போயிட்டாரு. இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல திரண்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த வாகனத்தில் சந்தேகப்படும்படியான பொருள்கள் இருப்பதாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதனால் இதை சரியான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். நூற்றுக்கணக்கான மக்களினுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டது. இன்னும் சந்தேகங்கள், தெளிவுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இங்கே இத்தனை அலுவலர்களை வைத்து அந்த வாகனத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்திருக்கிறோம். பொதுமக்களிடம் இருந்தும் வணிகர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வரப்பெறுகிறது. இந்த மாதிரி வாகனங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லது பணத்தை பிடிக்கின்ற பொழுது சரியான ஆதாரங்கள், ஆவணங்கள் இருந்தும் கூட பிடிக்கிறார்கள் என்று எங்களுடைய அலுவலர்களுக்கு நாங்கள் சரியான முறையில் அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றோம். யாரையும், பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது, வாகன ஆய்வு என்ற பெயரிலே யாருக்கும் சிரமங்கள் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்திலே சந்தேகப்படும்படியாக எது இருந்தாலும் அங்கே கடுமையாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையிலே எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இல்லாமல் சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆய்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.